Hi students, அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெமரி ஐசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எவ்வளவு கெப்பாசிட்டி, அதுக்கு எத்தனை அட்ரஸ் லைன்ஸ், எத்தனை டேட்டா லைன்ஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம ஷார்ட்கட்ல பார்த்தோம். அந்த கான்செப்டை ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கறோம். இந்த ப்ராப்ளம் கூட நான் ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணல. மெமரி மேப்பை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்த வீடியோல அந்த டயக்ராம் எப்படி போடணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க क्वेश्चन பார்க்கலாம். Design a microprocessor system for the 8085 microprocessor such that it should contain 16 kilobytes of EEPROM and 4 kilobytes of RAM using 2 8 kilobytes of EEPROM and 2 kilobytes of RAM. இதுதான் क्वेश्चन. ஓகேவா? ஆக்சுவலா இந்த 16 கிலோபைட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 8 8. அப்ப 8 + 8 என்னது 16 வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த 4 கிலோபைட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. சோ ஒன்னோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2k. அப்ப 2 + 2 நமக்கு என்ன ஆகும் 4k ன்னு வந்துரும். சோ அப்ப டோட்டலா நம்ம எத்தனை ஐசிஸ் யூஸ் பண்ணனும் அப்படின்னா 4 ஐசி யூஸ் பண்ணனும். EEPROMல 2 ஐசி யூஸ் பண்ணனும், RAMல 2 ஐசி யூஸ் பண்ணனும். ஓகேவா? சரி. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதுல ஸ்டார்டிங் அட்ரஸ் நீங்க இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல. அதே மாதிரி இங்க நீங்க இந்த ஐசி தான் யூஸ் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் எதுவும் இல்ல. கரெக்டா? அப்ப நம்ம ஸ்டார்டிங் அட்ரஸ் எப்பவுமே வந்து ஒரு ஐசி நீங்க பாக்குறீங்க, மெமரி மேப் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க எப்பவுமே 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா EEPROMக்கு 8 கிலோபைட்ஸ்க்கு என்ன ஐசி நம்பர், அதே மாதிரி 2 கிலோபைட்ஸ்க்கு என்ன ஐசி நம்பர் போடணும்ங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். இதுதான் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8 கிலோபைட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ 8 கிலோபைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்? 13 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். அடுத்தது டேட்டா லைன்ஸ் எத்தனை இருக்கும்? 8 டேட்டா லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கிலோபைட்ஸ் ஆஃப் RAM எடுக்கிறேன். அப்ப 2 கிலோபைட்ஸ் ஆஃப் RAM எடுக்கிறப்போ டோட்டலா எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 11 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும், 8 டேட்டா லைன்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். 8 கிலோபைட்ஸ் ஆஃப் EEPROM அப்படின்னா 13 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். இதே 2 கிலோபைட்ஸ் ஆஃப் RAM அப்படின்னா எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்? 11 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். இது நல்ல மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி மேடம், எதுக்கு மேடம் இத்தனை முறை சொல்றீங்க அப்படின்னு தானே மெமரி மேப் பண்றப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் 8085 மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா டோட்டலா எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்? 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். அப்ப இந்த 16 அட்ரஸ் லைன்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா A0ல இருந்து A15 வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்ப டோட்டலா எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்? 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். அதுதான் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. A0, A1, A2, A3, அடுத்தது A4, A5, A6, A7, A8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்ப டோட்டலா அட்ரஸ் லைன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 ஐசி எடுக்கணும், 2 EEPROM ஐசி எடுக்கணும், 2 RAM ஐசி எடுக்கணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 EEPROM எடுக்கிறதுனால EEPROM 1, EEPROM 2 கொடுத்திருக்கேன். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் EEPROM 1, அடுத்தது எண்ட் அட்ரஸ் ஆஃப் EEPROM. அதே மாதிரி ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் EEPROM 2, எண்ட் அட்ரஸ் ஆஃப் EEPROM 2. அப்ப உங்களுக்கு வந்து 2 EEPROM முடிச்சிட்டீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? RAM ஓட அட்ரஸ் சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் RAM 1, எண்டிங் அட்ரஸ் ஆஃப் RAM 1. அதே மாதிரி ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் RAM 2, அடுத்தது எண்ட் அட்ரஸ் ஆஃப் RAM 2. ஓகேவா? சோ இந்த டேபிள ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா EEPROM 1 எடுத்துட்டு அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ். இப்போ எப்போ என்ன பண்ணணும் நீங்கன்னா 0000 H ல ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் யுவர் IC1. அப்போ இது எப்படி மேடம் இங்க வந்து அட்ரஸ் கொடுத்துட்டீங்க 0000 H ன்னு கொடுத்துட்டீங்க, இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்? A0ல இருந்து A3 வரைக்கும் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை பிட் இருக்கு? 4 பிட் இருக்கு. அப்போ இந்த 0வை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? 0000. அதே மாதிரி அடுத்த 4
0 0 0 0. நெக்ஸ்ட் 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0 எடுத்துட்டு 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அடுத்து லாஸ்ட் 4 0 எடுத்துட்டு 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். கரெக்டா? அப்போ இங்க இருக்கிற 0 வந்து என்ன பண்ணணும், 4 பிட்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். ஒவ்வொரு டிஜிட்டும் இங்க இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து 4 பிட்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், எண்ட் அட்ரஸ் ஆஃப் EEPROM போடணும். மேடம் இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம், 16K தான் 2ஆ டிவைட் பண்ணிருக்கோம். ஒன்னுத்தோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 8 கிலோபைட்ஸ். அப்போ 8 கிலோபைட்ஸ் அப்படின்னா எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்னு சொன்னேன், 13 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். அப்போ 2 பவர் 13. 2 பவர் 13 என்ன, 8192 அதோட வேல்யூ. கரெக்டா? இப்போ நம்ம இங்க என்ன ஸ்டார்ட் பண்றோம், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதனால என்ன பண்ணணும், நம்ம 1 மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா 8191 வரும். அப்ப இந்த 8191ங்கிறது என்னோட டெசிமல் நம்பர். அப்ப இந்த டெசிமல் நம்பரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸா டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அப்படி நம்ம கன்வெர்ட் பண்றப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும், 1FFFH வரும். அப்போ என்னோட எண்ட் அட்ரஸ் வந்து 1FFFH. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் இப்ப F இருக்கு அப்படின்னா இந்த F நான் வந்து 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் பைனரியில. ஓகேவா? அப்ப F னா என்ன, 1 1 1 1. ஓகே. அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, F இருக்கு. அடுத்தது 1 1 1 1. நெக்ஸ்டும் F தான் இருக்கு, 1 1 1 1. ஓகே. அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, 1 இருக்கு. அப்போ 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 0 0 0 1 பைனரி வேல்யூ. பைனரி வேல்யூ தான் நம்ம எழுதணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ இதை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஐசி போறேன். இப்போ அடுத்த ஐசிக்கு நான் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுக்கணும். அப்ப இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து நான் பண்றேன், இங்க வந்து எனக்கு என்ன முடிஞ்சிருக்கு, 1FFF முடிஞ்சிருக்குல. அதனால நான் இங்க என்ன பண்றேன், 2000H எடுத்துக்கிறேன். இது என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ். ஓகேவா? சரி, இப்போ இங்க என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்ப 0 அப்படின்னா அதுக்கு ஈக்குவலன்ட் 4 பிட் வேல்யூ 4 0. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்றீங்க, 4 0 போட்டுக்கோங்க. அடுத்தது 4 0. ஓகேவா? அடுத்து எனக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2 அப்படின்னு சொன்னா 0 0 1 0ன்னு போடுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து நீங்க கேள்வி கேட்கலாம் என்கிட்ட, மேம் நான் இதை வந்து 2000 தான் எடுத்துக்கணுமா, இல்ல நான் 3000 எடுத்துக்கலாமா, இல்ல 4000 எடுத்துக்கலாமா அப்படின்னா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் சொல்றோம் அட்ரஸ், ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன, எண்டிங் அட்ரஸ் என்னன்னு சொல்லி. இது நம்மளோட மேப். ஸோ மெமரி நம்ம மேப் பண்றப்ப நம்ம என்ன கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எண்டிங் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2000ஓட நான் என்ன பண்ணணும், இந்த 1FFF ஆட் பண்ணிக்கணும். அப்ப அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, 3FFFH வரும். ஓகேவா? ஏன்னா இந்த 2ஓட 1 ஆட் பண்ணீங்கன்னா 3 ஆயிரும். இங்க எல்லாமே 0ஓட FF ஆட் பண்றதுனால FF அப்படியே வந்துடும். இப்போ இதுக்கான பைனரி வேல்யூ. சோ இது எப்படி எழுதுவீங்க, 1 1 1 1. சோ அதே மாதிரி Fங்கிறதுனால 1 1 1. அதே மாதிரி இங்கேயும் வந்து 1 1 1. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 3 இருக்கு. கரெக்டா? அப்ப 3 அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, 0 0 1 1 எழுதுவீங்க. ஓகேவா? சோ இது முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா EEPROM 1 EEPROM 2க்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் எண்டிங் அட்ரஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து நான் என்ன வரேன், ரேமுக்கு வரேன். ஓகேவா? சோ RAM 1 RAM 2. அப்ப RAM எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலா எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கு, 11 அட்ரஸ் லைன்ஸ் தான். அப்ப 11 அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், A0ல இருந்து A10 வரைக்கும் தான். ஓகேவா? அடுத்தது மேடம் என்ன பண்ணணும் நாங்க அப்படின்னா இந்த A11யும் A13ம். சோ A11 A13 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோன்ட் கேர் போட்டுக்கணும். ஏன்னா அந்த அட்ரஸ் லைன்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டோட்டலா எத்தனை அட்ரஸ் லைன்ஸா இருக்கு, 11 அட்ரஸ் லைன்ஸா. ஓகேவா? சோ அதனால இந்த 2 அட்ரஸ் லைன்ஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோன்ட் கேர் போடும். மேடம் அப்ப ஏன் நீங்க இதுக்கெல்லாம் வந்து போடாம இருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து 13 அட்ரஸ் லைன்ஸ் தான் எதுல, EEPROMல. அப்ப 0ல இருந்து 12 வரைக்கும் டோட்டலா 13.
அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 3 அட்ரஸ் லைன்ஸ் எதுக்காக அப்படின்னா டீகோடிங்காக. சரியா? சோ அப்ப இந்த 3 வந்து டீகோடருக்கு யூஸ் ஆகும். சோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரேம்ல வராது 11ங்கிறதுனால. அப்ப இத மட்டும் நீங்க என்ன பண்ணணும், டோன்ட் கேர் போட்டுடணும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டார்டிங் அட்ரஸ் எனக்கு இங்க வந்து 3FFFல முடிஞ்சிருக்கு. அதனால நான் இங்க என்ன பண்றேன், 4000H ன்னு எடுத்துக்கிறேன் ஸ்டார்டிங் அட்ரஸ். அப்ப இதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ 00000000. அதே மாதிரி இங்க 000. அடுத்து இங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா நம்ம 4க்கான பைனரி வேல்யூ எழுதணும். அப்ப 0 1 0. இது வந்து ஆக்சுவலா நம்ம டோன்ட் கேர்னு கொடுத்துட்டோம். இந்த டோன்ட் கேர் வந்து 0வா இருக்கலாம் இல்ல 1ஆவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அக்கார்டிங் டு திஸ் வந்து நம்ம 4னா இங்க என்ன வரும், 0 வரும். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன், எண்டிங் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து 2^11. சோ 2^11ங்கிறது 2048. சோ இதுல இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால 4000ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம -1 போட்டுக்கிறோம். அப்ப 2047 ன்னு வரும். ஓகேவா? சோ அப்ப இந்த 2047 ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துனீங்க அப்படின்னா 07FFF ன்னு வரும். ஓகே, அப்போ இந்த 4000 ஓட இத ஆட் பண்ணும். அப்ப எனக்கு என்ன வரும் பாருங்க, 47FFH ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ இத பைனரியில ரெப்ரசன்ட் பண்ணோம், அவ்வளவுதான். சோ F எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 41 வரும். அதே மாதிரி இங்கேயும் 41 வந்துரும். அடுத்து என்ன இருக்கு, 7 ன்னு இருக்கு. 7ங்கிறது என்ன நமக்கு, 111 7. ஓகேவா? அடுத்தது இந்த 4. சோ 4 வந்து 10. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் RAM2. இந்த RAM2ல வந்து நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சோ நீங்க இங்க 5000 எடுக்கலாம் இல்ல 6000 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 6000H ன்னு எடுக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், 0000000000. அடுத்து 6ங்கிற ஆக்சுவலா என்ன, 0110 தானே, 0110. இதை நம்ம இங்க போட முடியாது, 0ன்னு போட முடியாது, ஏன்னா இது வந்து அட்ரஸ் லைன்ஸ் நம்ம யூஸே பண்ணல. ஓகேவா? சரி, இப்ப அதே மாதிரி இந்த 6000ஓட நீங்க என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்றப்போ உங்களுக்கு என்ன வரும், 67FFH ன்னு வரும். அப்ப Fங்கிறதுனால 1111 1111. அடுத்தது 7ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், 111 111 சொல்லிட்டு அடுத்து 6 011 011 ஆனா 0 இங்க போடக்கூடாது, இதை நீங்க டோன்ட் கேர்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கான மெமரி மேப். ஓகேவா? இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 8 கிலோபைட்ஸ் ஆஃப் EEPROM and 2 கிலோபைட்ஸ் ஆஃப் RAM அப்படின்னா அப்ப நீங்க ஒரு EEPROMும் ஒரு RAM மட்டும் யூஸ் பண்ணா போதும். பட் இங்க வந்து 16 கிலோபைட்ஸ் ஆஃப் EEPROM ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 4 கிலோபைட்ஸ் ஆஃப் RAM ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், EEPROM IC 1 2 ன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி RAM IC 1 2 ன்னு எடுத்துட்டு அதுக்கு நம்ம வந்து மெமரி மேப்பிங் பண்றோம். சோ கண்டிப்பா நீங்க வந்து மெமரி இன்டர்ஃபேசிங் ப்ராப்ளம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெமரி மேப் கண்டிப்பா போட்டாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. சோ அதனால இதை எப்படி பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறதும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.